குஞ்சனோட ஒரு குட்டி ஸ்டோரி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சோழ பாண்ட சேர கிங்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இருக்கிற டைமில் கோயம்புத்தூரில் 2 கேட்டட் கம்யூனிட்டி. அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீடு வாங்கி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பட்டு மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தேன், பால், பழம் இதெல்லாம் ஊட்டி அந்த குழந்தை பெருசாகுது. அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கிற ஏஜ் வந்ததுமே அந்த தாயாரும் தந்தையாரும் அந்த குழந்தைய கான்வென்ட் ஸ்கூலில் கொண்டு ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு இருக்கும்போது அந்த குழந்தை இந்த அப்பா அம்மா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த குழந்தை சொல்லுது, தந்தையாரே தாயாரே எனக்கு ஒரு பெட் வேணும், அது எனக்கு ஒரு குட்டி டாக் வேணும் அப்படி. உடனே அவங்க 2 பேரும் அதெல்லாம் முடியாது, நாங்கள் 2 பேரும் ஐடி வேலைக்கு போகிறோம், நீ வேற ஸ்கூலுக்கு போகிற, இந்த நாய்க்குட்டியை யார் பார்ப்போம், நோ நத்திங் அப்படின்னு வெட்டுன்னு துண்டு 2ஆக ரஃப்பாக சொல்லிவிட்டார்கள். அந்த சிறுமி ரொம்ப சோகமாகி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கே போயிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி தின்னு டிப்ரெஷன் ஆயிடுச்சா பாருங்க, தின்னு டிப்ரெஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்போது ஒரு நாளைக்கு அந்த தந்தையார் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த ரூமில் உட்காந்து ஜன்னலை திறந்து விட்டு வானத்துக்கும் பூமிக்கும் மேலே கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. படிப்பில்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த தந்தையாரும் அம்மையாரும் அவங்க ரூமில் சில விஷயங்கள்லாம் முடித்த பிறகு அவங்க பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, நீ சொன்ன கதை தான்டா சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணு டிப்ரெஷனுக்கு போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, அடியேன் நாம் ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தாதான் என்ன. அப்போ அவரு சொல்கிறாரு, நீ சொல்கிற மாதிரிலாம் நாய்க்குட்டி வாங்கினா ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஆயி போட வெளியே போகணும், அதை கூட்டிகிட்டு போகணும், வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அதெல்லாம் நடக்காது. பெட்டு வேணால் வாங்கலாம், ஆனால் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு பெட்டு இருந்தால் சொல்லு, நம்ம வாங்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த தாயாரும் அது சரி அப்படிங்கிறாங்க. இனி இந்த கதை தொடரணும்னா தொடரும். இது தெரிஞ்சு